சமூக சீர்திருத்தவாதி மருத்துவர் ஐயா அவர்கள் போர்கள் ஓய்வதில்லை என புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு இங்கே ஏற்புரை ஏற்க இருக்கின்ற சமூக நீதி போராளி, சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மிஸ்ட் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த நூலை வெளியிட்ட எங்களுடைய குடும்ப நண்பர், மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்வி கொடுத்து கொண்டு பல சீர்திருத்தங்களை செய்து வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒளியேற்று இருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் நிறுவனரும் ஐயா முனைவர் திரு விஸ்வநாதன் அவர்களே, இந்த நூலை பெற்ற உலக புகழ்பெற்ற விஜிபி குழுமத்தின் தலைவர் முனைவர் மரியாதைக்குரிய திரு சந்தோஷம் அவர்களே, நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய இணை அமைச்சர் அரங்கவேல் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், செந்தில் அவர்கள், பால் அவர்கள், அருள், ஜெயபாஸ்கரன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை கட்சியின் நிர்வாகிகள், அமைப்புகளை சார்ந்தவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். காரணம், இது எங்களுடைய ஐயா உடைய புத்தக வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழா. எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நூலை பற்றி நான் எதுவும் பேச போவது கிடையாது. காரணம், நீங்கள் எல்லாம் அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இங்க இருப்பவர்களுக்கு இந்த நூலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இதற்கு முக்கியமாக ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். பாவேந்தன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இந்த நூலை அவர் தொகுத்து, ஐயா அவர்கள் சொல்ல சொல்ல, அவர் எழுத எழுத அதெல்லாம் தொகுத்து இந்த நூலை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நூலில் இருப்பது எங்களை பொறுத்தவரை வெறும் ஐயா செய்த வெறும் 10% தான். 90% இந்த நூலிலே கிடையாது. அதை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசலாம். நம்முடைய கௌரவ தலைவரை விட்டு நான் ஒரு நாள் முழுவதும் பேசிக்கிட்டே இருப்பேன். தண்ணி கூட குடிக்காம பேசிட்டே இருப்பாரு. அவ்வளோ இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சாதனைகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன், சமூக சீர்திருத்தவாதி, அவ்வளவுதான், சோசியல் ரிஃபார்மிஸ்ட். இப்படி ஒரு மனிதன் உருவாகுவது மிக மிக அரிது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்தார், தந்தை பெரியார் அவர்கள். அவரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம், சமூக போராளி என்று சொல்லலாம். அதே குணம் உடைய நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக சீர்திருத்தவாதி. ஏன்னா இந்த சமூக சீர்திருத்தவாதி என்றால் எல்லாமே எல்லாம் ஒண்ணு சேரும். அது கல்வியிலையா, சுகாதாரத்திலையா, நீர் மேலாண்மையிலையா, விவசாயத்திலையா, சட்டத்திலையா, நம்முடைய வேந்தர் அவர்கள் ஐயா சொன்னது போன்று இன்னும் எத்தனையோ சேவைகளை ஐயா செய்ய வேண்டும் என்று வேந்தர் மரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக இது எல்லாமே உள்ளடங்கியது ஒரு சமூக சீர்திருத்தவாதி. எனக்கு பொறுப்பு வேண்டாம், பதவி வேண்டாம், சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது என்று யாராவது சொல்லுவாங்களா? சொல்லி இன்னைக்கு இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இதுக்கு முன்பு. எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த பதவியும் இல்லாமல்
ஒருத்தர் மகாத்மா காந்தி, அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன், இன்று மருத்துவர் ஐயா. இந்தியாவிலே 3 பேர் தான். தந்தை பெரியார் கூட ஈரோடு மாநகராட்சியில தலைவரா இருந்தார். இப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்புல இருந்திருக்காங்க. ஆனால் ஐயாவை நீங்கள் எல்லாம் ஒரு போராளியா பார்த்திருப்பீங்க, ஒரு மருத்துவரா பார்த்திருப்பீங்க, ஒரு விவசாயியா பார்த்திருப்பீங்க, பல கோணங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு எழுத்தாளரா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. ஐயா இது வரைக்கும் 19 நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். இது 20வது நூல். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 20 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். ஒரு எழுத்தாளர். அதுல ஒன்று பாத்தீங்கன்னா சுக்கா, மிளகா, சமூக நீதி ஒரு நூல். அடுத்தது எங்கே தமிழ். இது முக்கியமான கேள்வி. தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க. ஆனா எங்கேயும் தமிழ், எதிலும் தமிழ் பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அடுத்தது இசையின் இசை. அந்த கோணத்திலையும் நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல. பன்னிசை மன்றம் கொண்டு தொடங்கி இன்னைக்கு தமிழ் இசையை இன்று உலக அளவிலே பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இசை கலைஞர்களை வரவழைச்சிட்டு எங்க மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மும்பை எங்க இருந்தெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு தங்க பதக்கங்கள் எல்லாம் கொடுத்து 2 நாள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துட்டு அந்த இசை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு கேட்டுட்டு இருப்பார் ஐயா அவர்கள். ஏன்? தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே. பாட்டாளி சொந்தங்களே என்ற ஒரு நூல். அதன் பிறகு அக்னி அம்புகள். அது பின்னாடி பெரிய கதை நிறைய இருக்குது. வீரன் வரல, அவர் வந்திருந்தாருன்னா அவரும், ஏன்னா தொடக்க பயணத்துல இருந்து எவ்வளோ அவருக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அதன் பிறகு என் குரல் ஒரு புத்தகம். கழகத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும், என்ன நிலையில இருக்குன்னு தெரியும். அது சரிங்க, அரசியல் பேச வேண்டாம் நான் பாக்குறேன். நானு ஒரே தீர்வு தமிழ் ஈழம். நம்முடைய கௌரவ தலைவர் அவர்கள் ஏதோ என்ன அவர் விட்டா நிறைய பேசிட்டு இருப்பார். ஈழத்தை பத்தி, தமிழ் ஈழத்தை பத்தி, ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் அதுல குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் பேசலாம். பேசுறதுனா நான் சொல்றதுல சும்மா அவர்களே எல்லாம் இல்ல, என்னென்ன சம்பவம் நடந்தது. நான் உலகத்துல எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்னை பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சு முதல் கேள்வி கேட்கறது, ஐயா நல்லா இருக்காருங்க. அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க. எங்க போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும்தாங்க உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எப்படி இன்வெர்டட் காமர்ஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எந்த எதிர்பார்ப்புனா என்ன? மத்தவங்க அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க, ஐயா அது ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப கேட்கிறப்பல நல்லா இருக்காரு, அவர் நல்லா இருக்கணுங்க. அப்படி எவ்வளவு நடந்திருக்குது. இங்க நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது, இது இல்லாமல் எவ்வளவு நடந்திருக்கிறது. அடுத்தது மக்களை காக்கும் மது விலக்கு. மக்களை காக்க மது விலக்கு. இத பத்தி பேசணும்னா மணி கணக்கெல்லாம் கிடையாது, நாள் கணக்கு பேசணும். நாள் கணக்கு பேசணும். அவர் செய்த மது விலக்குக்காக, மது ஒழிப்புக்காக, மது விலக்கு மது ஒழிப்புக்காக இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது. தொடர்ந்து இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறார், இன்னும் செய்துட்டு இருக்கார். அவர் மட்டும் இதை கொண்டு வரல, இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இதை ஏத்திருக்க மாட்டாங்க. கொள்கை ரீதியில இன்னைக்கு ஏத்துட்டு இருக்காங்க. நாங்களும் மது விலக்கு ஆதரவு கொடுக்கிறோம், கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இன்றைக்கு இருக்கிற கழகங்கள் எல்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க, பேரளவு ஏத்துட்டு இருக்கிறாங்க. அது போதுமானது கிடையாது. சமீபத்துல சொல்லணும், என்னுடைய குமரி அனந்தன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில இருக்கிறாரு. அப்பொழுது அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்க அந்த அம்மா அப்ப ஆளுநர், தெலுங்கானா ஆளுநரா இருந்தாங்க. அவங்க போய் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க மருத்துவமனையில. அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். நான் அவங்க கைபேசியில கூப்பிடுறேன் அவங்கள, உங்களை வாழ்த்தணும்னு சொன்ன உடனே அவரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு யாருன்னு கேட்டார்.